வளைகுடா பகுதியில் நடந்து வரும் மோதல்களால் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயில் 80% ஈரான் அருகே இருந்துதான் பெறப்படுகிறது. போரால் ஹார்முஸ் நீரிணை போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் கச்சா எண்ணெயின் விலை உயரும். இது தொடர்பாக நம்முடைய பேச ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கண்ணன். வளைகுடா பகுதிகளில் தற்போது நடைபெற்று வர்ற மோதலால இந்தியாவுக்கு தற்போது என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் ஏற்படும்? முதல்ல நம்ம கண்டிடுற 2 நாடுகளுமே நமக்கு வேண்டிய நாடுகள். நாம நடுநிலைமை தான் எடுக்க வேண்டியிருக்கோம். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகமாகும். நாம நம்முடைய பெரும்பாலான அந்நிய செலாவணியை இந்த எண்ணெய் வாங்குறதுல பயன்படுத்துறோம். அதனால இது ஒரு பொருளாதார ஒரு சிக்கலை நமக்கு அட்லீஸ்ட் தற்காலிகமாகவாவது ஏற்படுத்தும். இது நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எண்ணெய் வாங்குற எத்தனை நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை வரும். எண்ணெய் விற்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஆதாயமாக இருக்கும். ஏன்னா எண்ணெயினுடைய விலை இப்போ உயரும், ஏற்கனவே உயர்ந்திருக்கலாம். ஹார்முஸ் மொழி வழியா கிட்டத்தட்ட எண்ணெய் போக்குவரத்து கிட்டத்தட்ட ஒரு உலகத்தினுடைய மொத்த எண்ணெய் போக்குவரத்துல ஒரு 1/3 பங்கு அங்க அது வழியா போகுதுன்னு சொல்றாங்க. அதனால இது தற்காலிகமா நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. தற்போது ஈரான் கிட்ட இருந்து இந்தியா அந்த பகுதியிலிருந்து எவ்வளவு எண்ணெயை கொள்முதல் பண்றாங்க? தற்போது எந்த இடத்துல ஈரான் இருக்கு இந்தியாவோட எண்ணெய் பட்டியல்ல, எண்ணெய் வாங்கும் நிறுவனங்களோட பட்டியல்ல? நாம ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டோம். ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத ட்ரம்ப்னுடைய முதல் நிர்வாகத்தின் கீழ், அவர்கள் தந்த அழுத்தத்தின் கீழ் நாம அவர்கள்ட்ட இருந்து எண்ணெய் கொள்முதல் பண்றதை நிறுத்திட்டு நாம ஒரு 39 நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம். அதுல பெரும்பாலான எண்ணெய் சமீப காலங்களில் ரஷ்யாவிலிருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதையும் இப்ப குறைச்சிக்கிட்டு இருக்கோம். பல நாடுகள் கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அதனால ஈரான் கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்கல. ஈரான் பக்கத்துல இருக்க அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படின்ற அந்த பாதை வழியா, அந்த நீர்வழி பாதை வழியாக எண்ணெய் விற்பனை, எண்ணெய் போக்குவரத்து அது நிறைய நடக்குது. அது வழியா வரக்கூடிய எண்ணெய்க்கு சிக்கல் வரலாம். அதனால இந்த போர்னால முதல்ல விலை உயரும். எண்ணெய் போக்குவரத்து என்பது கொஞ்சம் குறையும். எண்ணெய் தட்டுப்பாடு ஒரு தற்காலிகமாக ஏற்படும். அதனால விலை உயரும். அந்த விலையை இந்தியாவும் கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால உடனடி பாதிப்புகள் ஏற்படுமா? இன்னும் சில நாட்கள் கழித்து இதோட எஃபெக்ட் தெரியுமா? இல்ல, கொஞ்ச நாள் ஆகும். எண்ணெயோட விலை நமக்கு அந்நிய செலாவணியை குறைக்கும். அதுதான் நடக்கும். தற்போது இந்த போரோட தாக்கத்துல வளைகுடா நாடுகள்ல இருக்கிற இந்தியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? அங்க இருக்கிற இந்தியர்கள் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கிற பலன்கள்லாம் என்னென்ன? அது தொடர்பான தகவலை. வளைகுடா நாடுகள்ல ஈரான் இப்போ நடத்துற தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க வீரர்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் நோக்கித்தான் அந்த தாக்குதல்கள் நடக்குது. இந்த தாக்குதல்கள் நாளாவட்டத்தில் குறைந்து விடும் அல்லது நின்று விடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போரினுடைய உக்கிரத்தை பார்க்கும் பொழுது அலி கமேனியவே அவர்கள் கொண்டுட்ட பிறகு 40 உயரதிகாரிகள் அவர்கள் கொண்டுட்ட பிறகு இது ரொம்ப உக்கிரமாக நடக்க போற ஒரு போர். இது ஈரானை மிகவும் மிகவும் பலவீனப்படுத்தி விடக்கூடிய ஒரு போராக இருக்கும்னு தோணுது. அதனால அது தொடர்ந்து இந்த தாக்குதல்களை நடத்த முடியுமான்றது இங்கிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு சரியா தெரியல. அதனால இந்தியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இடங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த ஏவுகணைகள் ரொம்ப சரியா ஒரே இடத்தை தான் தாக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்துல ஒருத்தர் அந்த ஏவுகணை தாக்கி அந்த இடிபாடுகள் மேல விழுந்து இறந்து போயிட்டார். அதனால எதுவும் நடக்கலாம். அவர்கள் பாதுகாப்பா இருக்கணும். அவர்களுடைய வேலைக்கெல்லாம் ஒரு குந்தகம் வரும்னு நான் நினைக்கல. ஈரானை மிகவும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு போரா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு கண்ணன்.